இவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 22/2/2025 முதல் வக்ர நிவர்த்தி பெறும் செவ்வாயால் வெற்றிக்காக காத்திருக்கும் கடகராசினியர்களுக்கு அற்புதமான ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறார். கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் தாங்க. அவர் பலம் பெற்று இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்களும் கூட இப்போது துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்குங்க. சகோதரர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. தொழில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு திருப்தி தரும் விதத்தில் அமையக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல குரு மற்றும் சுக்கிர பரிவர்த்தனை கூட ஏற்படுதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு, அவர் 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இந்த முரண்பாடான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் பரிவர்த்தனை ஆகும் போது எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறுங்க. திடீர் தனவரவு வந்து திகைப்படைய செய்யுங்க. பிரபலங்களின் நட்பால பெருமை சேர இருக்குது. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்போது அதை கொடுத்து மகிழும் வாய்ப்பும் உண்டுங்க. ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்வோர் லாபம் குவிப்பாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்ததுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்ல ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் ஏற்பட்டு இருக்குதுங்க. இதனால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவுகளும் காத்திருக்குது. ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம், கும்பமேளா, தீர்த்தஸ்தான பாக்கியம், மகான்களின் ராசி ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. திருதிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன் சனி பகவானுடைய சேர்க்கையினால சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியங்க. தனியே இரவு நேரத்தில் செல்வதையும் தவிர்க்க வேண்டும். லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குருவினுடைய பலனாக எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவுங்க. சிறு நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கல்வி அல்லது உத்தியோகம் சம்பந்தமாக வெள்ளை அல்லது பெண் வெளிநாடு செல்லும் யோகமும் இருக்குது. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் செய்யவும் வாய்ப்புகள் உள்ளத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி ஏற்படக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் சூரியனும் சேர்ந்திருப்பதால வேலை சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மிக கவனமாக இருந்து பணிகளில் தவறுகள் ஏற்படக்கூடுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. உத்தியோகம் காரணமாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் இரவு நேர பணிகளின் போது அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் வற்புறுத்தி காட்டுதுங்க. ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகம் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் சென்று வர வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க. விற்பனை
விற்பனையும் லாபமும் அதிகரிக்குங்க. அலைச்சலும் மிகுதியாக இருக்குது. புதிய துறைகளில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் தேடி வருங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினர் வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன், குரு, புதன் ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயருங்க. மக்களிடையே புகழ் ஓங்குங்க. திருதிய ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால திருக்கோவில் நாதஸ்வர வித்வான்கள், கர்நாடக சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஆன்மீக உபன்யாசர்கள் ஆகியோர் அதிக நன்மைகளை பெற்று மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு நாயகராக சுக்கிரன் சுபபலம் பெற்று அதே தருணத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கும் புகழும் உயருங்க. தசா காலம் புத்தியும் சாதகமாக அமைந்திருக்கும் பட்சத்தில் கட்சியில் உயர் பதவி கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு கூட்டு சேர்க்கை உள்ளதால மறைமுக வருமானம் திருப்திகரமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருகிறாங்க. படிப்பில் வியக்கத்தக்க முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா சரியான விடைகளை அளித்து வெற்றி கனியை எளிதில் பறித்து விடுவாங்க. பலருக்கு படிப்பு முடிந்த உடனே வேலையும் கிடைத்து இரட்டிப்பு வருமானம் குடும்பத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய 22/2/2025 முதல் விவசாயத்துறையினருக்கு அதிகாரம் கொண்ட செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டுள்ளதால நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்குதுங்க. சித்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைப்பதால பச்சிலைகளுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. செவ்வாய் ஔதக காரகரான புதன் ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதே இதற்கு காரணமாகுங்க. அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், இடுபொருட்கள் ஆகிய பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை சகாய விலைக்கு கிடைக்குங்க. அரிசி, பருப்பு வகைகளில் விலை கணிசமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு, சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலையில இருப்பதால மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இருந்தாலும் அஷ்டம ராசியில் சூரியன், சனி கூட்டணி ஏற்படுவதால உஷ்ண சம்பந்தமான பிணிகள், சரும உபாதைகள், மாதவிடாய் கோளாறுகள், தலைச்சுற்றல் போன்றவை உடலை வருத்துங்க. தக்க சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கூடுமான வரையில் வெளியே செல்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. இரவு நேரங்கள் வாகனம் ஓட்டுவதையும் தனியே செல்வதையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்துதுங்க. அதே போல நேரம் கடத்து கண்ட இடங்களில் உணவு அருந்துவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் மாலை நேரத்தில் 2 அகல் விளக்குகள்ல செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.